தரிசனம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். ஸோ மாசி மாதம் மாசி மாதம் அப்படின்னு சொன்ன உடனே கொண்டாட்டங்கள் தான் நிறைய இருக்கும். பூஜை முறைகள் அதிகமாக இருக்கும். இந்த மாசி மாதம் இதை ஜோதிட ரீதியாக ஒரு விஷயம் சொல்லணும்னா கும்ப மாதம். கும்ப ராசிக்குள்ள சூரியனுடைய பயணிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாசி மாதம். மாசி மாதம் அப்படின்னாலே சனி பகவானுடைய மூல திரிகோண ஆட்சி வீட்டுக்குள் 2 ஒளி கிரகங்கள் பயணிக்கக்கூடியது தான் இந்த மாசி மாதம். மாசி மாதம் அப்படின்னு தொடங்கின உடனே எல்லா சிவாலயங்கள்லையும் பூஜைகள், மகா சிவராத்திரி. அதுக்கு அடுத்த நாளே சக்திக்கு உண்டான மசான கொள்ளை. ரொம்ப விசேஷமான ஒரு மாதம், புண்ணிய மாதம் அப்படின்னு சொல்லணும்னாக்கா இந்த மாசி மாதம் தான். ஒரு ஜாதக ரீதியாக பாவங்கள் அதிகமாக இருக்குது, கர்மாக்கள் அதிகமாக இருக்குது. அதே போல் முன்ஜென்ம சாபங்கள் இருக்குங்க. ஒரு பெண் சாபம் இருக்குது, ஒரு குழந்தை வழியில் சாபம் இருக்குது. இந்த மாதிரி சொல்லக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்கும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் மாசி மகம். இதில் எந்த நதி நீரில் நீராடினாலும் அந்த 21 ஜென்மத்துடைய பாவங்கள் தீர்க்கப்படுவதாக சாஸ்திரத்துலேயும் சரி, புராணங்கள்லேயும் சரி, தெய்வங்கள் ரீதியாகவும் சரி, இந்த விஷயங்களை ஊர்ஜினப்படுத்தி வச்சுருக்காங்க. சரி, இந்த மாசி மகம்னா என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். அதாவது மாசி மாதம் சூரிய பகவான் கும்பராசியில் நிற்க, சந்திர பகவான் மக நட்சத்திரம் சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் பயணிக்கக்கூடிய பௌர்ணமி திதியும் சேர்ந்து பயணிக்கக்கூடியது தான் இந்த மாசி மகம். இதில் இன்னொரு பெரிய ஒரு விஷயம் இருக்குங்க. என்ன தெரியுங்களா? 12 வருடங்களுக்கு ஒரு முறை தமிழகத்தில் இந்த மாசி மகம் கொண்டாட்டம் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய முக்கிய ஸ்தலத்தில் இந்த விசேஷங்கள் நடைபெறும். ஸோ கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஹரித்வாரில் மகாமேளம் கொண்டாடப்பட்டது. இது காரணம் ஏன் தமிழகத்தில் 12 வருஷத்துக்கு சூரிய பகவான் கும்பத்தில் நிற்க, சந்திர பகவான் மக நட்சத்திரத்தில், குரு பகவான் சிம்மத்துக்குள்ளே வரக்கூடியது. அடுத்த வருஷம் நம்மளுக்கு மகாமேளம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு திருவிழாவோட பூஜைகளோட நடைபெறும். சரி, இந்த மாசி மகத்தை எப்படி வழிபாடுகள் செய்யலாம்? என்ன பண்ணால் நம்மளுக்கு இந்த ஜாதக ரீதியான கர்மாக்களாக இருக்கட்டும், மூதாதையில் செஞ்ச கர்மாக்களாக இருக்கட்டும் தீரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நதி நீர்களில் நீராடுதல் இதாங்க மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஸோ இதை எந்த புராண கதையோடு லிங்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வருண பகவானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து அவர் கடலுக்குள்ள கைகள் கட்டப்பட்டு இருந்ததாகவும், அதில் அவர் இந்த புண்ணிய மாதம் சொல்லக்கூடிய இந்த மாசி மாதத்தில் சிவபெருமானை நோக்கி வழிபாடு செஞ்சதாகவும், சிவபெருமான் அந்த வருணதேவனை அந்த தோஷத்தில் பீடிகையிலேருந்து நீக்கி வெளியில் கொண்டு வரும்போது அவர் கேட்டுக்கிட்ட ஒரு வரம் தான் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாசி மகம் அப்போ யாரெல்லாம் கடல்லையோ ஆறுலையோ குளத்துலையோ நீராடுறாங்களோ அவங்களுக்கும் எப்பேற்பட்ட தோஷங்களும் சரி பாவங்களும் சரி நீங்கி அவங்களும் இன்பமாக வாழணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதன் பேரில் சிவபெருமான் அந்த வரத்தை அளித்ததாக கதைகள் இருக்குது. அதே போல் முக்கியமாக இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் திருக்கோஷ்டியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் இதை இந்திர விழா அப்படின்னே ஒரு விழா கொண்டாடுறாங்க. நவ கிரகங்களும் சரி, அஷ்டதிக் பாலர்களும் சரி, இந்திர தேவனே சிவபெருமான வழிபாடு செய்வதாக ஒரு ஐதீகம் இந்த மாசி மகத்தில் இருக்குது. இதுக்கு அடுத்தது தெப்பத் திருவிழா. எல்லாருக்குமே தெரியுங்க. இந்த தெப்பத் திருவிழா அப்படின்னு சொல்லும்போது வாழை மட்டையில் விளக்கேற்றி அந்த கோவிலில் இருக்கக்கூடிய குளத்தில் அதை விடுவாங்க. அதாவது வருடத்தில் ஒரு நாள் 365 நாட்களில் ஒரு நாள் சொல்லக்கூடிய இந்த மாசி மகம் அப்போது இந்த தெப்ப திருவிழாவில் இந்த நீருக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயங்களாக ஏற்றப்படுது. ஸோ அதே போல் தான் பார்த்திங்கனாக்கா இதை எப்படி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது, புண்ணிய நதி தண்ணி அப்படின்னாலே புண்ணிய நதி தாங்க. இந்த இடத்துல இருந்தால் தான் நல்ல நதி, இந்த இடத்துல இருந்தால் தான் நல்ல நதியெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய கடற்கரைக்கு போனாலும் சரி, புண்ணியமான இருக்கக்கூடிய ஆறுகள் இருக்கிற இடம் போனாலும் சரி, காலையில் சூரியன் உதிக்கும் போது அந்த குளத்தங்கரையில் நின்று
பூக்கள் கையில வச்சுட்டு நமசிவாயன்ற ஒரு மந்திரத்தையும், உங்களுடைய குலதெய்வத்துடைய பேரை 3 வாட்டி சொல்லி, அந்த குளத்துல முக்கி 3 முறை முக்கி எழுந்து நமச்சிவாயன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மகா மகத்தினுடைய முக்கிய அங்கம். உடனே கேட்பாங்க, எங்க வீட்ல இல்ல, நான் வெளிநாட்டுல இருக்கேன், என்ன பண்றது சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள். சுத்தமான ஒரு மண்சட்டி எடுத்துக்கோங்க. அதுல தண்ணி ஊத்துங்க. மஞ்சள் ஒரு சிட்டிகை போடுங்க. பூக்கள போடுங்க. தீபம் ஏத்தி தனியா வைங்க. உங்களோட குலதெய்வ பேர 3 முறை சொல்லுங்க. நமசிவாயன்ற மந்திரத்த சொல்லுங்க. அது நல்ல மனசார பிரார்த்தனை செஞ்சு, அந்த தண்ணி எடுத்து தலையில 3 முறை தெளிச்சுட்டு, ரெஸ்ட் ரூம்ல போய் குளிச்சிருங்க. ஸோ முடியாத பட்சத்துக்கு இத எடுத்துக்கலாம். ஆரோக்கிய குறைபாடு இருக்கக்கூடியவங்க இந்த மாரி செய்யலாம். ஸோ எந்த இடத்துலயுமே அந்த நீர வந்து ஆவாகனம் பண்ணி, வழிபாடு செஞ்சு, நீங்க அந்த நீர்ல குளிக்கும்போதே எப்பேற்பட்ட தோஷங்கள், கர்மாக்கள் நிவர்த்தி ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம். மகம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போதே ஜகத்தை ஆளும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி இருக்கு. இந்த மக நட்சத்திரம் அன்னைக்கு இந்த தீபம் ஏத்தி வீட்ல மகாலட்சுமியை வழிபாடு செய்யறது மறைமுகமாக அதிர்ஷ்டத்தையும், வெற்றிகளையும், குடும்ப ஒற்றுமையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீக்கணும் அப்படின்னாக்கா, இந்த மகாமகம் நீராடுதல், புண்ணிய நீராடுதல், அதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். சரி, எப்போ நீராடலாம்? காலையில் பிரம்ம முகூர்த்தம், அதுக்கப்புறம் சூரியன் உதித்து வரக்கூடிய முதல் ஹோரை, அதுக்கு அடுத்தது அபிஜித் ஹோரை சொல்லக்கூடிய உச்சி நேரம், அதோட மாலை நேரம். ஆனால் காலையில் சூரியன் உச்சிக்கு வரத்துக்குள்ள நீராடுதல் அப்படிங்கிறது சிறப்புகள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த மகாமகத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை வச்சு இந்த வழிபாடுகளை செய்யுங்க. சூட்சமமாக ஒரு விஷயம் உங்களை விட்டு விலகுது, ஒரு துர்சக்தி விலகுது, ஒரு கர்மா விலகுது அப்படின்னு சொல்லும்போது உங்களோட வாழ்க்கையோட வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ இந்த மகாமகம் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் எப்படி பூஜைகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, கரெக்டாக காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 3 நெய் தீபங்கள் ஏற்றி வச்சு, உங்களால் முடிஞ்ச ஒரு நெய்வேத்தியம் வச்சு உட்கார்ந்து உங்களோட குலதெய்வத்தை நினச்சி பிரார்த்தனைகள் செய்து, நமச்சிவாய மந்திரமும் சரி, ஆதித்ய இருதயமும் சரி, சூரிய பகவானுடைய மந்திரங்களும் சரி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எப்பேற்பட்ட குலதெய்வ வாய்க்கட்டாக இருந்தாலும் சரி, குலதெய்வமே தெரியலங்க, எங்களோட வம்சாவளி சிறக்கணுங்க அப்படின்னு இருந்தாலும் சரி, ஆனால் எங்கள் மூதாதையர்கள் செய்த கொடுமைகள், பாவங்கள்லாம் எங்களுக்கு தெரியுது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு என்ன செஞ்சாங்கன்னு தெரியல, ஆனால் இன்னமும் என்னோட வீட்டில் ஒரு குழந்தை பிறப்பு இல்லை, கல்யாணம் ஆக மாட்டேங்குது, தொழில் வளர்ச்சி ஆகலை, மறைமுகமாக இருக்குது, எல்லாம் கண்ணு கட்டி விட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீரில் ஒரு அழுக்கை வந்து நீர் ஊற்றுனா தெளிவடைகிறது போல, இந்த மகம் அன்னைக்கு இதை தீபம் ஏற்றி உட்கார்ந்து வழிபாடு செய்கிறது உங்களோட இல்லத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் போக்குறதும், கஷ்டங்கள் போக்குறதும், நெகட்டிவ் நியூஸ் போக்குறத கண்கூடாக பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது முக்கிய அம்சம் அப்படின்னு சொல்லும்போது கங்கையில் போய் நீராடுவாங்க. நம்ம ஊர்லேயே இருக்கக்கூடிய கடற்கரையாக இருந்தாலும் சரி, ஆறுகளாக இருந்தாலும் சரி, தண்ணி அன்னைக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய நீருக்கு அவ்வளோ வலிமை, சக்தி இருக்கக்கூடிய, ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் மகாமகம். இதை கண்டிப்பாக வீட்டிலேருந்து எல்லாரும் குடும்பத்தோட, குழந்தைகள் வரைக்கும் இந்த விஷயத்த சொல்லி, ஏன்னா இப்போ இருக்க குழந்தைகளுக்கு வழிபாடுகள் தெரியல, நம்ம சொல்லி இதைதான் செய்யணும்னு சொல்லி கொடுக்கும்போது அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இது வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி.